பார்த்தீங்களா? அங்கே மலை மேலே இருக்கிறத கூட ஃபுல்லாகவே இந்த காப்பி கொட்டை தான். இது எல்லாமே இந்த நிலவு கொட்டை. 30 இது போல மரம் ஃபுல்லாக பாரு எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. என்னடா இது ஊடா? டேய் வேற லெவலில் இருக்குதுடா டேய். அங்கே தான் தனியாக ஒரு மலை அங்கே கூட நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். அது இந்த இதில் அந்த ஜனவரி பிப்ரவரிலாம் ஒரு மாதிரி நல்லா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும். அப்போலாம் பயங்கரமாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே ஒரு காப்பி தோட்டத்துக்குள்ளே இருக்கும். அங்கே பாருங்கள். லாலா லாலே லாலா. காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வத்தலமலை தான் காய்ஸ் போயிட்டு இருக்கோம். அப்போதான் மலை அடிவாரத்தை ரீச் பண்ணியிருக்கோம். அங்கே அந்த வத்தலமலையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ஏற்காடுக்கு போனால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே அளவுக்கு இது இங்கேயும் நம்மளால் ஒரு ஃபீல் எதிர்பார்க்க முடியும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் பற்றில ஒரு கிரீனிஷா மரம் ஃபாரஸ்ட் தான் ஒரு 22 ஏர்பன்ஸ் இருக்குது காய்ஸ். அதில் ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஒரு அட்வென்ச்சரியான ஒரு ஃபீலாக இருக்கும். அப்படியே நம்ம மலை மேலே இப்போ ஏர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி மேலே போக போக அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆடி மாதங்கிறதால அதில் நல்லாவே விட்டு அதிகமாகவே அடிக்குது. சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரியல. பாருங்க இந்த வத்தலமலை மட்டும் இல்லை காய்ஸ், எங்கே போனாலுமே நம்ம இரிட்டேட் படுத்தி இந்த மாதிரி ஏதாவது கப்பல் வந்து ஏதாவது பண்ணி சில்பஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவங்களால தயவு செஞ்சு பேன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காய்ஸ் உண்மையாகவே கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு காய்ஸ். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நேரத்தில் வெயில் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி மழை பெய்யுற மாதிரி ஒரு மூடிட்டு தான் இருக்கு மேகலாம். அதனால ஓரளவுக்கு சில்லா நல்லா சில்லுன்னு காத்தடிச்சு நல்லா இருக்கு. அது நார்மலாகவே ஆடி மாசம்னா காத்தடிக்கும், உங்களுக்கே தெரியும். வத்தலமலையில ரீசெண்டாக பஸ்லாம் விட்டுருக்காங்க. மேலே மழை வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 பஸ் போயிட்டு இருக்கு. நானே கேள்விப்பட்டேன். ஆனால் டைமிங் தான் காய்ஸ் தெரியல. காய்ஸ் மொத்தம் 24 ஏர்பன்ஸ் இருக்கு காய்ஸ். 22 தான் சொன்னேன், ஆனால் 24 இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்கு காய்ஸ். பார்க்க பயங்கரமா இருக்கு. நான் இது வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், நேரில் போனது இல்லை. ஆனால் உள்ள ஸ்விம்மிங் பூலாக இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். இதுதான் காய்ஸ் கடைசி ஏர்பன்ட். கொண்டகரலின்னு போட்டிருக்கு ஊர் பேரு. காய்ஸ் இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் போர்டு போட்டுருக்காங்கல்ல பாத்தீங்களா? இதுல அப்படியே அந்த கீழே ஒரு வழி பிரியுது பாருங்க. இதுல போனா சின்ன ஒரு மினி ஃபால்ஸ் கூட இருக்கு. அதனால தண்ணி பாருங்க, இங்கேயே தண்ணி இல்லை, சுத்தமா தண்ணி இல்லை. இங்க தண்ணி இருந்ததுன்னா அப்படி கீழே நம்ம கீழே போகும்போது பார்க்கலாம், தண்ணி இருக்கும். இடம்லாம் அருமையா இருக்கு, பிளேஸ் சூப்பரா இருக்கு. பாருங்க இங்கேயே பாருங்க, இது ஃபுல்லாவே உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் கூட பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடமே ஃபுல்லாவே களக்கட்டை இருக்கு இல்லைங்களா? அது நிறைய ஊர்ல ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. அது எங்க ஊர்ல கலக்கட்டம் தான் சொல்லுவோம். சின்னதா இருக்கிறது கலக்கட்டை, பெருசா இருக்கிறது சரிக்குன்னுவோம். அதை வச்சு கொத்தி கொத்தி தான் இது வச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு முக்கியமான மேட்டர் பாருங்க, என்னன்னு தெரியுதுங்களா? இந்த ஊர் பேர் புலியூர் போர்டு போட்டுருக்காங்க, பக்கம் பலாப்பழம் வச்சுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே மலையில இங்க மலையில வளைஞ்ச பலாப்பழத்தை இங்க இருக்கிறவங்க வித்துட்டு இருக்காங்க கைஸ். ஓரளவுக்கு ரேட்மே ரொம்பவே ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பேசினோம்னா கொஞ்சம் சேர்த்து வாங்குறோம்னு சொல்லிட்டு பேசினோம்னா இது இருக்கிறத விட கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த டவுன் இறங்கினோம்னா இங்கே ஒரு ஊர் இருக்குங்க கைஸ். இந்த டோட்டலாகவே ஒரு அங்கங்கே சின்ன சின்ன வில்லேஜ், ஒரு 4 வில்லேஜ் இருக்கும். இந்த ஊர் பேர் ஒன்றியக்காடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிர்மலா ரெஸ்டாரண்ட்னு இது பேர். இதுக்கு நம்ம வருவோம். வத்தலமலை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறமேட்டு இங்கே வருவாங்க கைஸ். லஞ்சே இல்லையா பலாப்பழத்தை? ஐயா பலாப்பழத்தை கைஸ் எல்லாம் ஃபுல்லாக இங்கேயும் நல்ல வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கேயும் விவசாயம் பண்ணுறாங்க, மாடு ஆடுலாம் வச்சுருக்காங்க, பணியும் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். பாருங்க இந்த பாருங்க அந்த தோட்டத்தை பாருங்க. இதில் என்ன கொடின்னு தெரியுங்களா? இதுதான் இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு கொட்டைன்னு உள்ள பெப்பர், அந்த கொட்டை தான். கீழே பாருங்க அப்படி காப்பி கொட்டை இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு, காமிக்கிறேன், மாடி போயிட்டு அப்படி காமிக்கிறேன். எல்லாமே காயாக தான் இருக்குது கொட்டெல்லாம். அது ஃபுல்லாக விளைச்சி வரது இன்னுமே ரொம்ப நாளாக ஆகும். வந்ததுன்னா அவங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காய வச்சு ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மன்னாங்குழின்னு போட்டிருக்கு. இதுவே இந்த மழை டைம்லாம் வந்தோம்னா நம்ம நல்லா பயங்கரமாக சில்லுன்னு இருக்கும். இப்போவே ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. ஏன்னா மலையில் என்ன இருக்கும்லாம் நினைக்காதீங்க. இங்கே எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கூல் இருக்கு, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன கடைகளுமே இருக்கு. அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். கடைகளுமே இருக்கு. இங்கே வர பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ஒரு இடத்த கிளீனாக வச்சுக்கிட்டே போதும். இங்கே வந்து யாரும் தேவையில்லாம பிளாஸ்டிக் கண்டது போனது ஏதாவது எடுத்து வந்து இங்கே இந்த இயற்கை நாசப்படுத்தாமல் இருந்தாலே ஓகே தான்.
இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பத்திரமா தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா அங்கே மலை மேலே இருக்கிறத கூட ஃபுல்லாகவே இந்த காப்பி கொட்டை தான். இந்த பக்கம் அப்படியே இந்த மேலே இந்த மரத்து மேலே கொடி ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்க. இது எல்லாமே இந்த மிளகு கொட்டை பெப்பர். காய் நிறைய இருக்கு அந்த செடியில் பார்த்தீங்களா. நல்லா காயெல்லாம் நல்லா பயங்கரமாக விளைச்சல் இருக்குது கைஸ். இந்த கொட்டை எல்லாமே அப்படியே நல்லா ஃபுல்லாகவே விளைச்சினதுக்கப்புறம் அறுத்து காய வச்சுட்டாங்கன்னா நம்ம நார்மலாக குடிக்கிற ஒரு காஃபியாக வந்துடும். அந்த கொட்டையை அரைச்சி நம்ம காஃபியை போட்டு குடிச்சிக்கலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு இதே தான் கைஸ். எல்லாமே வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்டு நிலத்தில் ஏதாவது பண்ணையம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பி கொட்டை. கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வத்தலமலையோட ஏரி. இங்கேருந்து இந்த ஏரி மழை பெஞ்சு ரப்பிடுச்சுன்னா தான் கீழே அப்படியே வர தண்ணி கீழே அப்படியே பால்ஸாக வந்து இறங்கி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் லேடிஸ்லாம் துணி துவச்சிட்டு தான் குளிப்பாங்க இங்கேயும். இங்கே பாரு பலாமரத்தை காமிடாடி இன்னும் இருக்கு கைஸ். மேலே ஒரு இடம்லாம் போய் காமிக்கிற பாருங்க. மரம் ஃபுல்லாக பழமையாக தான் இருக்கும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ஜிஹெச் இருக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று தானே. ஸ்கூல் இருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் அவங்களுக்கு பேசிக்கான நீட் எல்லாமே இங்கே இருக்கு கைஸ். அதே மாதிரி பாருங்க இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் வரும்போதெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருப்பானுங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு யாரையும் காணோம். இங்கே அப்படியே கீழே போனோம்னா ஒரு லாஸ்ட் டெட் எண்ட் வரும் கைஸ். அதோட மொத்தமணி முடியுது. கடைசியாக போய் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறவாங்க. டேய் என்னடா நடக்குது பாருங்க. டெட் எண்ட் பஸ்ஸில் வந்து பஸ்ஸை வாரம் போட்டுட்டு இதை பண்ணுறாங்க. கோயிலுக்கு வேலை செய்கிறாங்க. அப்படியே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு காய்ஸ் இவ்வளோதான் காய்ஸ். வத்தலமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அங்கங்கே சின்ன சின்ன வீடுங்க, ஒரு 3-4 ஊர் தான். ஆனால் இங்கேயுமே நிறைய வீடுலாம் இருக்குது காய்ஸ். நமக்கு ஏதாவது பேசிக்கிட்ட வாங்கினா பாருங்க, முன்னாடி பொட்டி கடை இருக்குது. பொட்டி கடை வாங்கிக்கலாம். இங்கேருந்து அடி வரதுக்கு 12 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இங்கே முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது கைஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் தான், பட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படி குளிச்சிக்கலாம். குளிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து கேட்டிருந்தேன். கிளைமேட் வேறு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண குடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்குது. முப்பது இது போலாம். வத்தமலை கூட்டு வந்ததுக்கு இவங்க பண்ண உருப்படியான ஒரே ஒரு காரியம் இது ஒன்று தான்டா. அப்படியே ஒன்று என் வாயில் கொடுத்துட்றேன். வாயில் கொடுப்போம். ஹாய். அங்கே மேலே பாரு, இங்கே கீழே பாரு, பலாமரத்தை பாரு காய்ஸ். இங்கே பாருங்க, இந்த மண்டியில் பேன் ஏறின மாதிரி மரம் ஃபுல்லாக பாரு எப்படிக்குது. எனக்கு கொள்ளக்காரன் பார்த்தானா கண்ணு வைக்கிறா விட்டு பிடிச்சி கட்டி போட்டுருவான். இங்கே பாருங்க அப்படியே வியூவெலாம் தாறுமாறாக இருக்குது. உண்மை சொன்னால் எனக்கே இந்த பால் சிலம்புள்ள இப்போ ரீசெண்டாக தான் நான் விட்டே தான் வந்தேன். இங்கே இருக்க இந்த வத்தலமலைக்கு நிறைய பேர் வந்து போனாலுமே இந்த ஒரு ரோட்டில் நேரம் வந்திருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு. பால் சிலம்புன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பிரியுது. அந்த போர்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் உள்ள வர வழியில தாங்க இந்த ஊர் இருக்கு. இங்கேயும் நிறைய ஊர்லாம் இருக்கு. என்னடா இது பால் அடைஞ்ச இப்படி ஒரு மூங்கில் மரத்தை இப்போதான் பார்க்கலாம். கொஞ்சம் ஆஃப் ரோடா இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ வரும் போகுதுன்னு. ஏய் இதுக்கு மேலே போகிறது உயிர் காப்பாற்று நினைக்கிறேன்டா. பயங்கரமா இருக்குது. என்னடா இது ஊடா கைஸ், என்னன்னு தெரியல கைஸ். பயங்கரமா கட்டிட்டு இருக்கிறாங்க. டேய் வேற லெவலில் இருக்குதுடா டேய். கைஸ் வியூ பயங்கரமா இருக்கு கைஸ். இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறான் நீங்கள். மேலே யாரும் வியூஸ் பார்க்கலாம். பயங்கரமா இருக்குது. ஆனால் வேற கட்டிட்டு இருக்கிறதுனால இப்போ அலௌடு என்னன்னு தெரியல கைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு நமக்கே தெரியல. அண்ணா தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு வியூ பண்ணிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் எடுத்து இடம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக இது ஓப்பன் இப்போ தான் நாங்கள் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை ரூம்னா இருக்குது? கீழே ஒரு ரூமா, மேலே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், பக்கத்தில் அதே சேம் 3 ரூம் இருக்குது. அங்கே 6 ரூம் இருக்குது. இப்போ வந்தால் கூட நம்ம இங்கே நைட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே அது மட்டும் இல்லாமல் டிஜே, ஃபயர் கேம்ப்பு, நைட்டில் டின்னருமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்கும் கைஸ். அதை விட இந்த இடத்துல வியூ பார்த்துக்கிட்டு நைட்டில் ஒன் டே நைட் ஸ்டே பண்ணிட்டு
இங்கே ஃபுல்லாக நமக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபயர் கேம்போட பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்தோட இன்டீரியரே சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ சொன்னீங்க ரெண்ட்டு? 2000 பெர் நைட்டுக்கு. நைட்டில் ஃபயர் கேம்ப்பு. எத்தனை பேர் ஸ்டே பண்ணிக்கலாம்? 5 மெம்பர்ஸ் பண்ணிக்கலாம். 5 மெம்பர்ஸு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது கைஸ். 2000ன்றது ஒர்த்து தான். சூப்பராக இருக்குது. அது தனியாண்ணா? ஃபயர் கேம்ப் தனி, ஃபுட்டு தனியா. இடமே வேறு லெவலாக இருக்குது. வெளியே அப்படியே பால்கனியில் நம்ம இங்கே ரூம் ஸ்டே பண்ணிட்டு பால்கனியில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸ்டே பண்ணிக்கலாம். இதுவும் க்ளோஸ். ஃபுல்லாக கிளாஸ் போட்டுருவீங்க. ஓப்பன் என்ன பண்ணிக்கலாம். கிளாஸ் ஓப்பன் கிளாஸ் தான். இதே சேம் செட்டப் பக்கத்துலேயே. சேம் அப்படியே என்னவோ அதே தான். இப்போதைக்கு ஒரு 6 ரூம் அவைலபிள் இருக்கு. இது மேலே மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு. இது முடிச்சுட்டா பக்காவே இருக்கும். நான் அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் இங்கே வரணும்னா மறக்காமல் ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு நேராக வந்துடலாம். காய்ஸ் இங்கே ரூம் ஸ்டே இங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போ தான் புதுசாக தெரிஞ்சு நமக்கே தெரியுது. இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி கீழே ஸ்டெப்ஸில் பாருங்கள். ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டு நாங்கள் வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த வியூ எப்படி ஃபுல்லாக நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பார்க்கணுன்றதுக்காக கரெக்டாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீசெண்டாக தான் கைஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இது கொஞ்சம் மட்டும் வேலை பெண்டிங் இருக்குது. முடிச்சிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். பாருங்கள் இங்கே ஸ்லாப் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே தான் ஒரு தனியாக ஒரு மலை, அங்கே கூட நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கும். அது அந்த இதில் அந்த ஜனவரி பிப்ரவரிலாம் ஒரு மாதிரி நல்லா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும். அப்போலாம் பயங்கரமாக இருக்கும். காய்ஸ் ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் நல்லா சில் கிளைமேட் ஆகிடுச்சு. லைட்டாக தூரில் போட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அண்ணா வந்து இந்த வியூ பாயிண்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசார்ட் பயங்கரமாக இருக்குது. நாங்களே பார்த்தது இப்போ தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு வெல்கம் ட்ரிங்காக டீ கொடுத்துருக்குறாங்க. டீயில் இது பிளாக் காஃபி நல்லாயிருக்கு. கொஞ்சம் குளிருக்கு கொஞ்சம் சூடாக இதமாக. ப்ளேஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்ம வண்டி. அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் இந்த இங்கே சின்னதாக ஒரு லேக் இருக்குது கைஸ். அதை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இடம். எங்கே எப்படி இருக்குது பாருங்கள் இடத்த. என்ன லேக்கில் தண்ணி இருக்குதா இல்லையா? ஆனால் ஆழமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கடா இது வழி இருக்கா இல்லையா? ஓ மை காட். இங்கே பாருங்கள். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே ஒரு காபி தோட்டத்துக்குள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள். இதுதான் நம்ம டெய்லியும் குடிக்கிற காப்பி கொட்டை. இதனால் காயாக இருக்குது. இது ஃபுல்லாக விளைஞ்சிடுச்சுன்னா இதை காய வச்சு கொட்டையை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் காப்பி சாப்பிட்லாம். ஏரி இருக்குது. லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சும்மா இருக்குது. சரி பக்கமாக போகலான்னு பார்த்தா பக்கம் போகிறதுக்கு வழி எதுவுமே இல்லையே கைஸ். எல்லாம் சுற்றியுமே ஃபுல்லாக இந்த மாதிரி முள்வெளி மாதிரி எல்லாம் கவரில் தான் இருக்குது. சரி அந்த பக்கம் ஒரு வழி இருந்தது. அதில் தான் போகலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் அது ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். ஃபுல்லாக அந்த காப்பி கொட்டெல்லாம் இருக்கிற தோட்டத்துக்குள்ளே தான் போகணும். அங்கே இருந்து போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இதுதான் ஏரி. பெருசாக ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. லாலா லாலே லாலா காய்ஸ். வத்தல்மலையில் நிர்மலா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட். இங்கே ரூம் ஸ்டே பண்ணுறவங்க ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க ஸ்விம்மிங் பூலோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். இப்போ நாம பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டேலாம் பண்ண கிடையாது. ஆனால் 1 ஹவருக்கு 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். பே பண்ணி 1 ஹவர் குளிச்சிக்கலாம். இப்போ 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். நாங்கள் 3 பேர் குளிச்சிட்ருக்கோம். அங்கே ஒரு 2 தற்கொலை உட்காந்துக்கிறாங்க குளிக்கலன்னு சொல்லிட்டு. பயங்கர ஜாலியாக இருக்குது கைஸ். ஆனால் கிளைமேட் தான் ஃபுல்லாக மூடிட்டு இருக்கிறதால பயங்கரமாக குளிருது. தண்ணியில் இறங்கி 10 நிமிஷம் கூட அவ்வளோ உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஆனால் வெயில் வச்சிருந்தா சும்மா தரமாக இருந்திருக்கும். இப்பயும் சூப்பராக இருக்குது. மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. குதிப்பா மட்டார்னு ஒரே கோமா பெட்டி என்ஜாய் தானே ஆட்டுங்கதுப்பா காய்ஸ். பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஆனால் என்ன கிளைமேட்டு தான் மூடி திறந்துட்டு இருந்துச்சு. இப்போ இடம்னா ஃபுல்லாக லைட்டாக தூரலாக போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் நம்ம தான் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம அதெல்லாம் கிளம்ப வேண்டியதான் கைஸ். லைட்டாக பசிக்குது. மறுபடியும் எதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்க வேண்டியது தான்.
ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்கு கைஸ். இப்போ கூட லைட்டாக நீங்கள் வீடியோ நல்லா கிளியராக தெரியுது என்னன்னு தெரியல. இப்போ கூட தூரிட்டு தான் இருக்குது. நல்லா இதா காய்ஸ் முட்டை போண்டா வயிறு பசி எடுத்துடுச்சு கைஸ். அதனால் நம்ம அப்படியே லைட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அதான் முட்டை போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே நாங்கள் பொறுமையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மேலேருந்து. அதாவது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பசி வேறு எடுத்துருச்சு. சரி லைட்டாக இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மடிக்கல இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு கைஸ், உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் மற்ற வழியில் நிறைய ஹிடன் பிளேசஸ்லாம் நமக்கே தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலில் யாராவது பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தட்டி விட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். டாட்டா பை பாய்.